வணக்கம். இந்த தாக்கவியல்கிட்ட வகுப்பு உங்களுக்கு போட்டு விட்டுருந்த நான் வைபர் குரூப்பில் கேள்வி எழுதி வச்சிருந்தால் நல்லம். கனவேரன் போட சொல்லியிருந்த நான் முழு பேரையும். அதில் ஒரு சிலர் மட்டும் அந்த கேள்விக்கான விடைகளை போட்டிருக்கிறீர்கள். சரிதான், கேள்விக்கு விட போடுறதால நான் ஒன்றும் நன்மை அடைய போறது இல்லை, உங்களுக்கு தான் லாபம். இயன்ற வரைக்கும் நீங்கள் தொழிற்படணும்ன்றதுல குறியா இருக்கணும். சரிதானே, உங்களை நான் விரட்டி கட்டாயம் கேள்விக்கு விட போடணும், விட போடாட்டா அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டுலாம் விரட்டி படிக்கிற அளவுக்கு இது இப்போ நிலைமை இல்லை. சரிதானே, இந்த கிளாஸை மேக்சிமம் உங்களுக்கு பொறுத்த பாடாக மாற்ற வேண்டியது உங்களோட ஒரு திட்ட தேவை. நாங்கள் வெரிட்டி தான் இப்பவும் படிக்கணும்னா நீங்க சயின்ஸை விட்டுட்டு பேசாம எங்கே போகலாம், அது உங்களோட பிரச்சனை. எனக்கு கவலையா இருந்தது, ஒரு சிலர் ஆன்சர் போட்டிருக்கீங்க, சந்தோஷம். ஆனால் 40-45 பேருக்கு மேல வகுப்பில் இருக்கிறீர்கள். அவ்வளோ பேரும் ரிப்ளை பண்ணலாம், ஒருத்தருக்கும் அவ்வளோத்துக்கு அக்கறை இல்லாம மாதிரி கிடக்கு. சரி, இன்றைக்கு இல்லை நாளைக்கு இந்த கிளாஸ் பேப்பர் முடிஞ்சிடும். இனி அங்கால நான் புத்தகம் தான் செய்ய போறேன். அதுவும் ஒரு கொஞ்சம் பேர் தான் எனக்கு செய்து போட்டிருப்பீர்கள். சரி, நடுவலுமே பேசி கொண்டிருக்கல. அது இப்போ இது வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸில் எவ்வளவோ மினக்கட்டு படித்து கொண்டிருக்கல. நீங்கள் உங்களை சரியான முறையில் நிலைநிறுத்தி கொள்ளணும். கேள்வியை பாருங்க. முதலாவது கேள்வி, இது Fe3+க்கும் KIக்குமான தாக்கத்தில் செறிவு தாக்க வீதத்தை பாதிக்கும் என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த கேள்வியை ஒத்த கேள்விதான் இது. 2011ஆம் ஆண்டு சிலபஸ் அப்டேட்டுக்கு முன்னர் H2O2க்கும் KIக்குமான தாக்கத்தின் வரிசையை பார்த்து துணிகிற சம்பந்தமான கேள்வி இருந்தது. 2011 அது Fe3+ சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கு. அடிப்படை தத்துவம் ஒன்றுதான். அங்க Fe3+ இருந்த இடத்துல இங்க H2O2 இருக்கு, அவ்வளவுதான். பாருங்க, H2O2க்கும் KIக்கும் இடையில் உள்ள தாக்கத்தில் H2O2வுடனான தாக்க வரிசையை துணிவதற்காக பரிசோதனையை நினைவுபடுத்திக் கொள்க என்று சொல்லியிருக்கு. அப்ப நீங்கள் படித்த பரிசோதனை Fe3+க்கும் KIக்குமான தாக்கம். அப்ப அந்த பரிசோதனை ஸ்கில்ல நீங்க இதுல அப்ளை பண்ண போறீங்க. நான்கு பரிசோதனை தரப்பட்டிருக்கு. மொத்த கனவுளவை மாறாது பேணுவதற்காக நீர் சேர்க்கப்பட்டிருக்கு. இங்க 0.1 மூல் டெசிமீட்டர் -3 அமிலமாக்கி H2O2 கரைசல் எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது அமிலத்தை H2O2 கரைசலுக்குள்ள சேர்த்தே வச்சிருக்கணும். அமிலம் H2O2 கரைசலுக்குள்ளேயே சேர்க்கப்பட்டு இருக்கு. மற்றது 1 மூல் டெசிமீட்டர் -3 KI கரைசல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த பரிசோதனையில H2O2 செறிவு தாக்கத்தை பாதிக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறதால KI கரைசலின் கனவளவுகள் மாறாமல் எடுக்கப்பட்டிருக்கு. 5 மில்லிலிட்டராக எடுக்கப்பட்டிருக்கு. அங்கால எல்லா பரிசோதனையிலையும் 0.1 மூல் டெசிமீட்டர் -3 5 மில்லி Na2SO3 கரைசல் எடுக்கப்பட்டிருக்கு. அது மாப்பொருள் காட்டியை கொண்டிருக்கு. நான் உங்களுக்கு சொன்னேன், மாப்பொருளை வந்து ஏதாவது ஒன்றுக்குள்ள சேர்த்தும் வச்சிருக்கலாம், இல்ல தனியாவும் வச்சிருக்கலாம். இங்க வந்து மாப்பொருள் காட்டி சேர்க்கப்பட்டு இருக்கு. இதுல 4 பரிசோதனைகள் செய்வதற்காக தயார்படுத்தப்பட்டிருக்கு. ABC என்று 3 மாணவர் குழுவினரால் பின்வரும் அட்டவணை 2இல் உள்ளவாறு கரைசல்கள் கலக்கப்பட்டன என்று சொல்லியிருக்கு. அதாவது இந்த பரிசோதனையில நாங்கள் பார்த்தினாங்கள், நாங்கள் 5 தொகுதியில 5 பரிசோதனை குழாய்கள்ல கரைசல்களை வச்சிருந்தாங்க. அவற்றை நாங்கள் ஒன்றாக கலக்கும் போது முதல்ல 2 தொகுதிகளாக மாற்ற வேணும் என்று சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல 3 மாணவர் குழுக்கள் இந்த பரிசோதனையை செய்யினாம். அவர்கள் 2 தொகுதிகளாக ஆக்கின முறைகளும் அதுல விவரிக்கப்பட்டிருக்கு. குழு A முகவை ஒன்றுக்குள்ள KI கரைசலை எடுத்துக்கொண்டு முகவை 2க்குள்ள மற்ற எல்லா கரைசல்களையும் எடுக்கலாம். அப்ப மற்ற எல்லா கரைசல்களும் என்று சொல்லும் போது அந்த முகவை 2க்குள்ள அமிலம் சேர்க்கப்பட்ட H2O2 கரைசல், மாப்பொருளை கொண்ட Na2SO3 கரைசல், நீர் எல்லாம் முகவை 2க்குள்ள இருக்கு.
முகவை ஒன்றுக்குள்ள KI கரைசல் இருக்கு. குழு B முகவை ஒன்றுக்குள்ள Na2H2O3 கரைசல் எடுத்துக்கொண்டு முகவை 2க்குள்ள KI கரைசல், நீர், H2O2 கரைசல் எல்லாத்தையும் எடுக்குது. குழு C முகவை ஒன்றுக்குள்ள H2O2 கரைசலை எடுத்துக்கொண்டு முகவை 2க்குள்ள மற்ற எல்லா கரைசல்களையும் எடுக்கிறோம். அவ மற்ற எல்லா கரைசலும் சொல்ல நீர், KI, Na2H2O3 வந்து முகவை 2க்குள்ள இருக்கு. பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. இப்பரிசோதனையில் ஏன் Na2H2O3 ஒரே அளவு பயன்படுத்தப்பட்டது என்று கேட்டிருக்கு. நாங்கள் இந்த தாக்கத்தின் நேரத்தை அளவிடுவது கடினமாக இருந்தது என்று சொல்லியிருந்தான். இப்ப நேரம் மிக குறைந்ததாக இருப்பதால நிறமாற்றத்துக்கான நேரத்தை அளவிடுவது சிரமமானது. அதனால நாங்கள் ஒரு மாற்று பாதை ஒன்றை வழங்கி நிறம் தோன்ற எடுக்கிற நேரத்தை தாமதப்படுத்தினாங்க. இதுதான் நாங்கள் அங்க சொன்ன விஷயம். அந்த தாமதப்படுத்துவதற்காக Na2H2O3 சேர்த்திருந்தாங்க. அப்ப இப்பரிசோதனையில் ஏன் Na2H2O3 ஒரே அளவு பயன்படுத்தப்பட்டது என்று சொன்னால், ஒரே அளவு பயன்படுத்தப்பட்டதற்கான காரணம் என்ன? எல்லா பரிசோதனையிலையும் ஒரே அளவு I2 தோன்றுவதை உறுதிப்படுத்துவதற்காக. 2 கேள்வி இதுக்கு மறைஞ்சிருக்கு. ஒன்று Na2H2O3 ஏன் பயன்படுத்தினு கேட்கலாம். ஏன் எல்லா பரிசோதனையிலையும் ஒரே அளவு Na2H2O3 பயன்படுத்தினதுன்னு சொல்லி கேட்டிருக்கு. அப்ப எல்லா பரிசோதனையிலையும் ஒரே அளவு I2 தோன்றுவதை உறுதிப்படுத்துவதற்காக Na2H2O3 ஒரே அளவாக சேர்க்கப்பட்டிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், உருவாகிற I2வின் அளவு சேர்க்கப்பட்ட Na2H2O3 அளவில் தங்கியுள்ளது. 4 பரிசோதனையிலையும் ஒரே அளவு Na2H2O3 பயன்படுத்தினால் 4 பரிசோதனையிலையும் ஒரே அளவு I2 உருவாகும். ஆகவே தாக்க வீதம் R டெல்டா I2வின் கீழ் டெல்டா T என அமையும். எல்லா பரிசோதனையிலையும் ஒரே அளவு I2 இருக்கிறதால நாங்கள் 1/T ஆக இதை எடுத்துக்கொள்ளலாம். கேள்விக்கான விடையை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. I2வின் விளைவின் அளவை மாற்றாமல், I2வின் விளைவின் அளவை மாற்றாமல், அதாவது மாறாது, நேரத்தை அளவிடுவதற்காக. எல்லா பரிசோதனையிலையும் ஒரே அளவு I2 வரைக்குள்ள நேரத்தை அளவிடுவதற்காகத்தான் இங்க எல்லா பரிசோதனையிலையும் ஒரே அளவு Na2H2O3 சேர்க்கப்பட்டிருக்கு. I2வின் விளைவின் அளவை மாற்றாமல் நேரத்தை அளவிடுவதற்காக. அடுத்த கேள்வி, பரிசோதனையில் மாப்பொருளின் தொழில் யாது என்று கேட்டிருக்கு. மாப்பொருள் I2 உருவாகிறதை அடையாளப்படுத்துறதுக்காக, அதாவது ஒரு காட்டியாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. I2விற்கான காட்டி எழுதிக்கொள்ளுங்க. I2வின் காட்டியாக தொழிற்படும். மாப்பொருள்கிட்ட தொழில் இதுதான். இதுல I2வை அடையாளப்படுத்துவதற்கு ஒரு காட்டியாக தொழிற்படுது. I2வின் காட்டியாக தொழிற்படும். 3வது கேள்வி, 3 குழுக்களில் எது சரியான செயல்முறையை பின்பற்றியது? சரியானது என எழுதுக. மற்ற குழுக்கள் பின்பற்றிய முறை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்கு காரணம் தருக. அப்ப குழு A இந்த செயற்பாட்டை நாங்கள் பார்ப்போம். குழு A முகவை ஒன்றுக்குள்ள KI கரைசல் எடுக்குது. குழு A முகவை ஒன்றுக்குள்ள KI கரைசல் எடுக்குது. முகவை 2க்குள்ள மத்திய எல்லாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மத்திய எல்லாம் என்றால் மாப்பொருள் காட்டியுடன் கூடிய Na2H2O3 சக அமிலமாக்கப்பட்ட H2O2 நீர். அப்ப குழு ஒன்று செய்த தரப்படுத்தல்ல முகவை ஒன்றுக்குள்ள KI மட்டும் எடுத்துக்கொண்டு மற்ற எல்லாத்தையும் முகவை 2க்குள்ள எடுக்குது. இந்த தாக்கத்தின் தாக்க வீதம் யாருக்கு இடையில நடக்குது? KIக்கும் H2O2க்கும் இடையில நடக்குது.
நாங்கள் 2 தொகுதிகளாக மாற்றும் போது தம்முள் தாக்கமற்ற தாக்கிகளை ஒன்றோடு ஒன்று கலக்க வேண்டும். முதலாவது குழு ஏ செய்த வேலை Na2H2O3 அமிலம் சேர்க்கப்பட்ட H2O2 ஒரே கரைசலுக்குள்ள எடுத்திருக்கு. H2O2க்கும் Na2H2O3 தாக்கம் இருக்கு. முதலாவது விஷயம். மற்றது இங்கே இருக்கிற அமிலத்துக்கும் Na2H2O3 தாக்கம் இருக்கு. ஆகவே Ki-உடன் தாக்குவதற்கு முன்னரே இந்த Na2H2O3 H2O2 அமிலத்தோடையும் தாக்கி அற்று போய்விடும். பேருந்து நாங்கள் H2O2க்கும் Ki-க்கும் தாக்கத்தை கருதினால் அங்கு Na2H2O3 சேர்த்ததற்கான நோக்கமே நிறைவேறாமல் போகும். அப்ப குழு ஏயினுடைய பரிசோதனை முறை தவறானது. குழு ஏயினுடைய பரிசோதனை முறை தவறானது. கேள்வி ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்கு காரணம் தருக. அப்ப ஏயினுடைய செயல் தவறானது அல்லது பிழை, ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் நீங்கள் சொல்லணும், எழுதி கொள்ளுங்க. Na2H2O3, H2O2 என்பன தாக்கம் புரியும். முதலாவது செயற்பாடு தான். முகவை 2க்குள்ள Na2H2O3 H2O2 எடுத்தால் Na2H2O3, H2O2 என்பன தாக்கமடையும். இந்த ஒரு காரணம் போதும். விரும்பினால் நீங்க அடுத்த காரணத்தை எழுதிக் கொள்ளுங்க. Na2H2O3 அமிலம் என்பனவும் தாக்கமடையும். அப்ப 2 தொகுதிகளாக மாற்றும் போது தம்முள் தாக்கமற்ற தாக்கிகள் சேர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம். இங்க தாக்குது, ஆகவே இந்த செயற்பாடு பொருத்தமற்றது. அப்ப விடை எழுதிக் கொள்ளுங்க. ஏ பிழையானது அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் Na2H2O3, H2O2 தாக்கமடையும். அல்லது இன்னொரு விடயம் எழுதிக் கொள்ளலாம். Na2H2O3 அமிலம் தாக்கமடையும். குழு 2 செயற்பாடு Na2H2O3 முகவை ஒன்றுக்குள்ள எடுத்துக்கொண்டு Ki-யையும் மற்ற எல்லாம் சொல்லு. அப்ப Ki அமிலம் சேர்க்கப்பட்ட H2O2 நீர். அப்ப இங்க என்ன நடக்கும்? Na2H2O3 மாப்பொருள் இங்க இருக்க, Ki-யும் H2O2 அங்க இருக்கு. நாங்கள் காட்டியை சேர்ப்பதற்கு முன்னமே தாக்கம் நடைபெற்று முடிந்துவிடும். பிறகு காட்டியை சேர்த்து தாக்க விதம் எப்படி அளக்கிறது? காட்டியை சேர்த்த உடனே தாக்க விதம் மறையும், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ஏற்கனவே ஐந்து உருவாயிருக்கு. ஆகவே குழு பியினுடைய செயற்பாடும் தவறானது அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லது பிழையானது. எழுதிக் கொள்ளுங்க. Ki-H2O2 என்பன தாக்கமடையும். இந்த விடை இந்த பேப்பர்ல கொடுக்கப்பட்டிருந்த விடை, நான் சொல்லுற விடை இந்த பேப்பர்ல கொடுக்கப்பட்டிருந்த விடை. இப்ப நாங்கள் சில நேரத்தில் தியரி பார்ட் எழுதும் போது அதிகளவான விளக்கங்கள் எழுதுறது வழக்கம். இந்த விடைகளுக்கு 5 புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கு. இவர்கள் சுருக்கமாக எழுதியிருக்கார்கள். தவறு காரணம் யாருக்கும் முடியாது, தாக்கம் நடக்கும் என்று சொல்லியிருக்கு, அவ்வளவுதான். அப்ப Ki-H2O2 என்பன தாக்கமடையும் அப்படின்னு சொல்லி இதுக்கு விட கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? அப்ப ஏ செயல்முறையும் பிழை, பி செயல்முறையும் பிழை. காரணம் தம்முள் தாக்கமடையக்கூடிய தாக்கிகளை ஒரே முகவைக்குள்ள கலந்திருக்கிறார்கள். அடுத்தது சி, குழு சி குழு சி H2O2 முகவை ஒன்றுக்குள்ளையும், அதாவது அமிலம் சேர்க்கப்பட்டிருக்கு H2O2க்கு முகவை ஒன்றுக்குள்ளையும், மற்றதை முகவை 2 கிலோமீட்டர் எடுத்திருக்கு. Ki, Na2H2O3 மாப்பொருள் காட்டி நீர் எல்லாத்தையும் அங்க எடுத்திருக்கு. இதை நாங்கள் சொன்னாங்க. Fe3+ அமிலம் ஒரு பக்கமும் மற்றதுக்குள்ள இன்னொன்றும் எடுக்கலாம் என்று சொல்லியிருக்கு பரிசோதனை. ஆகவே சியினுடைய பரிசோதனை முறை சரியானது. சியினுடைய பரிசோதனை முறை சரியானது. அதுக்கான காரணம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறார்? Ki, Na2H2O3 மாப்பொருள் கலவை தாக்கம் புரியாது. அதாவது இந்த கலவைகள்ல தம்முள் தாக்கம் இல்லை. ஆகவே இது பொருத்தமானது. அப்ப Ki, Na2H2O3 மாப்பொருள் கலவை தாக்கம் புரியாது. அப்ப சியினுடைய செயற்பாடு சரி. இதுல நாங்கள் கணிக்க வேண்டிய எந்த ஒரு தேவைப்பாடும் இல்லை.
இந்த பரிசோதனையின் நுட்ப முறை சரியா விளங்கி இருந்தால் போதும். 4வது கேள்வியை பார்ப்போம். சரியான செய்முறையை பின்பற்றிய குழு நீல நிறம் தோன்ற எடுத்த நேரம் அளப்பதற்கு மிகவும் குறைவாக இருந்தது என்று சொல்லியிருக்கு. அப்ப சியினுடைய பரிசோதனை முறை சரி, ஆனால் கருநீல நிறம் தோன்றுவதற்கு எடுத்த நேரம் அளவிடுவதற்கு சிரமமாக இருந்தது என்று சொன்னால் குறைவாக இருக்கு. எங்களோட நோக்கமே நேரத்தை அளவிடுவது குறைவாக இருக்குது, அதை அளவிடக்கூடிய ஒரு வீச்சுக்கு கொண்டு வர்றதுதான். அதற்காகத்தான் இந்த தாக்கத்தில் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், Na2H2O3 சேர்த்திருக்கிறோம். நான் உங்களுக்கு சொன்னது போல அங்க ஓட்ட பந்தயத்துல பனிஸ் வச்சதின் நோக்கம் அவர்கள் முடிவு தானத்தை அடைவதை தாமதப்படுத்துவதற்காக. வச்ச வனிசின் அளவு அவர்கள் அங்க வார நேரத்தை இப்ப தீர்மானிக்கும். வனிஸ் வச்சும் அவர்கள் வார நேரத்தை அளவிட கடினமாக இருக்குது என்று சொன்னால் நீங்கள் வச்ச வனிசின் அளவு காணாத அர்த்தம். இன்னும் கொஞ்சம் பெருசா வச்சால் அவர்கள் சாப்பிடுவதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், அதை நேரத்தை அளவிடக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப இந்த பரிசோதனை திட்டமிடப்பட்டது சரியாக இருந்தாலும் பரிசோதனை என்ற செயற்பாடுல நேரத்தை அளவிடுவதில் அவர்களுக்கு இடர்பாடு வருது. அதான் கேள்வி. சரியான செய்முறையை பின்பற்றிய குழு கருநீல நிறம் தோன்ற எடுத்த நேரம் அளப்பதற்கு மிக குறைவாக இருந்தது. இந்த நேரத்தை அதிகரிக்க செய்வதற்கு 3 வழிகளை எழுதுக என்று சொல்லியிருக்கு. இப்ப நேரத்தை கொஞ்சம் இன்னும் கூடுதலாக எடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் என்று கேட்டால், தாமதப்படுத்துவதற்காக நீங்கள் என்ன செய்தீங்களோ அதை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செய்ய வேணும். போத்தில் வைத்து தண்ணியை நிரப்ப சொன்னால் போத்தலுடைய சைஸை கொஞ்சம் பெருப்பிக்கும். பனுசு வச்சு சாப்பிட்டுட்டு ஓட சொன்னால் இன்னும் கொஞ்சம் பெரிய பனுசை வச்சுட்டு அவ்வளோத்தையும் சாப்பிட்டு ஓட சொல்லலாம். இங்க நாங்கள் வச்சது Na2H2O3, இது போதாமல் இருப்பதால் உடனடியாக மீண்டும் நீல நிறம் வருது. அப்ப Na2H2O3 அளவை அதிகரித்தல், அதிகரிக்கிறது ஓவரா அதிகரிக்க கூடாது, ஓரளவு கூட்டுறது. பரிசோதனையில வார இடர் சொன்னேன், பரிசோதனையில இடர் வந்தால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எங்களை மாற்றிக்கொள்ளவும். அப்ப நாங்கள் இந்த பரிசோதனையில நேரம் அளக்க கஷ்டமா இருக்கு. ஆகவே நாங்கள் இனி பரிசோதனையை திட்டமிடும் போது Na2H2O3 மூளை கொஞ்சம் அதிகரிக்கணும். இந்த பரிசோதனையில 5 மில்லி எடுத்தால் ஒரு 10 மில்லி எடுத்தால் ஓரளவுக்கு சின்னதுல நேரம் அளவிடக்கூடியதாக இருக்கும். அப்ப முதலாவது விடை Na2H2O3 அளவை அதிகரித்தல். இப்ப தாக்க வீதத்தை பாதிக்கிற காரணிகள் செறிவு, வெப்பநிலை. அப்ப தாக்கியினுடைய செறிவுகள் உயர்வாக இருந்தாலும் விரைவாக தாக்கம் நடக்கும். அப்ப நேரத்தை அளவிடுவது கடினமாக இருக்கும். அப்ப நாங்கள் எடுத்த KI கரைசல் என்ற செறிவையும் H2O2 என்ற செறிவையும் குறைத்தால் I2 உருவாக்கப்படுகின்ற வேகம் குறையும். அப்ப Na2H2O3 முடிகிறதுக்கான நேரமும் கூடும். ஆகவே செறிவை குறைக்க வேண்டும், தாக்கிகளினுடைய செறிவை குறைக்க வேண்டும். 2வது முறை KIயின் செறிவை அல்லது அளவை குறைத்தல், அல்லது H2O2வின் செறிவை அல்லது அளவை குறைத்தல். தாக்கியினுடைய செறிவை குறைப்பதன் மூலம் தாக்க வீதத்தை குறைக்கலாம். தாக்க வீதத்தில் I2 உருவாக்கப்படுற வீதம் குறைஞ்சால் I2 Na2H2O3 தாக்கமடைவதற்கு தாமதமாகும். அப்ப கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு நிறம் தோன்றும். அடுத்த காரணி வெப்பநிலை. வெப்பநிலை அதிகரிக்கும் போது தாக்க வீதம் அதிகரிக்கும். தாக்க வீதம் அதிகரிக்கிறதுனால் நேரம் குறையும். இப்ப நேரம் குறைவாக இருக்கிறதான் எங்களோட பிரச்சனை. அப்ப நேரத்தை கூட்ட வேணும் என்று சொன்னால் தாக்க வீதத்தை குறைக்க வேணும். தாக்க வீதத்தை குறைக்கிறதுக்கான ஒரு உத்தி கையாளம் செறிவை குறைச்சோம். இன்னொரு புத்தியை கையாளலாம், வெப்பநிலையை குறைக்கலாம். தாக்க கலவையினுடைய வெப்பநிலையை குறைப்பதன் மூலமும் தாக்க கலவையினுடைய வெப்பநிலையை குறைப்பதன் மூலமும் நேரத்தை ஓரளவுக்கு அளவிடக்கூடியதாக மாற்ற முடியும். அப்ப உங்களோட 3 வழிகளை எழுதுக என்று சொல்லி இருக்கு. அப்ப முதலாவது வழி நீங்கள் நேரத்தை அளக்கிறதுக்காண்டி செய்த வேலையை கொஞ்சம் சரியாக செய்கிறது, அது Na2H2O3 அளவை கூட்டுறது. இன்னொரு வழி தாக்க வீதத்தை கொஞ்சம் குறைக்கிறது. தாக்க வீதத்தை குறைப்பதற்காக செறிவை குறைக்கலாம், வெப்பநிலையை குறைக்கலாம். இதெல்லாம் இந்த உத்தியாக இருக்கும். சரியா? சரியான செய்முறையை பின்பற்றிய குழு நீல நிறம் தோன்ற எடுத்த நேரம் வளர்ப்பதற்கு மிக குறைவாக இருந்தது.
இந்த நேரத்தை அதிகரிக்க செய்வதற்கு 3 வழிகளை எழுதுங்கன்னு சொல்லி 3 வழி. அடுத்த பி பகுதி கேள்வி இருக்கா பார்ப்போம். பகுதி பி, mercury 2 chloride HgCl2 இது நீர்ல கரையக்கூடிய ஒரு குளோரைட். எதேன் டைஓயேட் என்பது ஆக்சலேட் C2O4 தான் எதேன் டைஓயேட் என்று சொல்றது. இந்த ஆர்கானிக் பேரீடு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி இருக்கும். இது ரெண்டு பக்கமும் கார்பாக்சிலிக் அமிலம் எதேன் டையோயிக் ஆசிட். எதேன் டையோயிக் ஆசிட் அமிலம் ரெண்டையும் அகற்றினால் O8 என்று வரும். எதேன் டைஓயேட். அப்ப C2O4 தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. எதேன் டைஓயேட். இந்த தாக்கத்துல Hg2 பிளஸ் 1 ஆக தாழ்த்தப்பட C2O4 CO2 ஆக ஒட்சியேற்றப்படும். அப்ப உங்களுக்கு CO2 விளைவாகும். அதே நேரம் Hg2 வரும். Hg2 அது Cl- ஓடு சேர்ந்து நீர்ல கரையாத வெள்ளை நிற வீழ்வடிவை தரும். இது பண்பறிவோப்பு கூட்டம் 1 செப்பரேட் பண்ணப்பட்ட ஒரு கட்டியன் Hg2Cl2 ஆக நாங்கள் அதுல வீழ்வடிவாக்கி இருப்போம். இந்த தாக்கத்துல ரசம் தாழ்த்தப்பட கார்பன் ஒட்சியேற்றப்படும். தாக்கத்தை நீங்கள் சமப்படுத்தினீங்களாக இருந்தால் 2 HgCl2 ஒரு C2O4 ஓட தாக்கி 2 Cl- = 2 CO2 அதை உருவாக்கும். 2 HgCl2 ஒரு C2O4 ஓட தாக்கி 2 CO2 Hg2Cl2 2 Cl- உருவாக்கும். சரிதானே? அப்ப இந்த தாக்கத்தை நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்ளுங்கள். T கெல்வின் வெப்பநிலையில் கீழே தரப்பட்ட கரைசல்களின் செறிவுகளுக்கான ஆரம்ப தாக்க வீதங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. உங்களுக்கு நான் திருப்பி சொல்றேன். நீங்கள் தொடக்க செறிவை வீத விதியில பயன்படுத்தினால் அங்கே குறிக்கப்பட்டிருப்பது தொடக்க தாக்க வீதம். இங்க 3 பரிசோதனைகள் தரப்பட்டிருக்கு. 3 பரிசோதனையிலையும் mercury 2 chloride இந்த செறிவுகள், எதேன் டையோயேட் இந்த செறிவுகள், தொடக்க தாக்க வீதங்கள் தரப்பட்டிருக்கு. தொடக்க தாக்க வீதங்கள் தரப்பட்டிருக்கு. முதலாவது கேள்வி, மேலுள்ள தாக்கத்திற்கான வீத கோவையை கரைசல்களின் செறிவுகள் தொடர்பாக எழுதுகன்னு சொல்லியிருக்கு. வீத கோவையை கரைசல்களின் செறிவுகள் தொடர்பாக எழுதுக. ஆகவே தாக்க வீதம் R = K HgCl2 aqueous செறிவின் நீங்கள் A ஆம் எடுக்கண்டு போறீங்களோ B ஆம் எடுக்கண்டு போறீங்களோ அது உங்களை பொறுத்தது. C2O4 இந்த செறிவின் C ஆம் எடுக்க. அப்ப இது A என்றா இது B என்றா இவருடைய வரிசை A, இவருடைய வரிசை B. சரியா? R = K HgCl2 A ஆம் அடுக்கு C2O4 B ஆம் அடுக்கு. அப்ப AB என்பது அந்த சார்பான வரிசைகளை குறிக்கும். உங்களுக்கு மேலுள்ள தாக்கத்திற்கான வீத கோவையை கரைசல்களின் செறிவுகள் தொடர்பாக எழுதுக என்று கேட்டிருக்கு. அவை தாக்க வீதம் R = K HgCl2 aqueous வரிசை C2O4 aqueous வரிசையாக இருக்கு. ஒவ்வொரு தாக்கி சார்பான தாக்க வரிசையை கணிக்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த வீத கோவையில 3 பரிசோதனைகளையும் பிரதியீடு செய்யும். அலகோட பிரதியீடு செய்து நாங்கள் வளமையை போல சமன்பாடுகளை ஒன்றால பிரிப்பதன் மூலம் கணித முறை மூலம் கணிச்சு கொள்ளலாம். அவ பாருங்க, முதலாவது பரிசோதனையில தாக்க வீதம் 5.2
10^2 அலகோட பிரதியிட வேணும் மூல் டெசிமீட்டர் -3 செகண்ட் -1 சமன் வீத மாறிலி K HgCl2 செறிவு 8.3 6^10^2 m അതിന്റെ ഏഴാം അടുക്ക് എഥേൻ ഡയോയേറ്റിന്റെ സെറിവ് 2.02 അതിന്റെ ബിയാം അടുക്ക് ഇത് முதலாவது சமன்பாடு. இதே மாதிரி இரண்டாவது பரிசோதனைக்கு பிரதியிடலாம். தாக்கவிதம் 2.08 10^1 மூல் வரிசையில கவனமா இருக்கும், அடுக்குகள் கவனமா இருக்கணும். மூல் டெசிமீட்டர் -3 செகண்ட் -1 சமன் K செறிவு 8.35 இது 4.04 m. ഇതിന്റെ ഏഴാം അടുക്ക് ഇതിന്റെ ബിയാം சமன்பாடு 2. மூன்றாவது பரிசோதனையில தாக்க வீதம் 1.06 மூல் டெசிமீட்டர் -3 செகண்ட் -1 சமன் K 4.18 10^2 முழுவதன் ஏழாம் அடுக்கு இங்கால 4.04 10^1 முழுவதன் பியாம் அடுக்கு. இது மூன்றாவது பரிசோதனை. இது ஒரு எக்ஸாம் பேப்பர் கேள்வி. இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் 3 பிரதியீட்டுக்கும் அலகுக்குமாக 3 புள்ளிகள் பயம் 9 புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கு. இதுல நீங்கள் பொருத்தமான 2 சமன்பாடுகளை தெரிவு செய்து ஒன்றால பிரிப்பதன் மூலம் இந்த வரிசைகளை காண முடியும். இதுல பாருங்க, இது 5.2 இது 2.08 இது 1.06 10^1 இத 10.6 10^2 எழுதலாம். 10.6 10^2 எழுதலாம். இத 20.8 10^1 எழுதலாம். விரும்பினா நீங்கள் வரிசைகளை வெட்டக்கூடிய மாதிரி எழுதி கொள்ளலாம். ஆனால் பிரதியிடும் போது தந்த தடவை அப்படியே பிரதியிடுறது பொருத்தமானது. இப்ப நாங்கள் முதலாவது சமன்பாட்டை இரண்டாவது சமன்பாட்டால பிரிச்சனாக இருந்தால், முதலாவது சமன்பாட்டை இரண்டாவது சமன்பாட்டால பிரிச்சனாக இருந்தால் 5.2 20.8 பேர் சரியா? 5.2 20.8 வரும். அப்ப எங்களுக்கு 1/4 சமன். நீங்க இரண்டாவது சமன்பாட்டை முதலாவது சமன்பாட்டால பிரிச்சிருந்தா 4 வந்திருக்கும். 4 வந்திருக்கும். அது நான் உங்களுக்கு பின்னத்தில் இருந்தாலும் விளங்கணும்ன்றதுக்காண்டி இப்படி எடுத்திருக்கிறேன். பின்னத்தில் இருந்தாலும் விளங்கணும்ன்றதுக்காண்டி நான் முதலாவது சமன்பாட்டை இரண்டாவது சமன்பாட்டை பிரிச்சிருக்கேன். அப்ப உங்களுக்கு 5.2 20.8 10^2 10^2 வெட்டுப்படும். இது வெட்டுப்படும், இது வெட்டுப்படும். இது 2.02 10^1 4.04 10^1 இது அரை 2 பேர். ഇതിന്റെ பியாம் அடுக்கு. இதை நீங்கள் முதலாவது சமன்பாட்டை பிரிக்காமல் இரண்டாவது சமன்பாட்டை முதலாவது சமன்பாட்டால பிரித்திருந்தால் 4/2 பியாம் அடுக்கு வந்திருக்கு. நான் உங்களுக்கு திருப்பி சொல்ல வர ஒரு விஷயம் இதுதான். உங்களை குழப்பாமல் தாக்கத்தை நீங்கள் என்ன செய்யணும் என்றால் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். இப்ப சில பேருக்கு 4/2 பியாம் அடுக்கு இருந்தால் இது உடனடியாக விளங்கும். இதை 2 வர்க்கம் என்று எழுதி இது 2 பியாம் அடுக்கு அடிகள் சமன் என்றால் அடுக்கள் சமன் ஆகவே பி சமன் 1 உடனும் எடுத்துக்கொள்கிறேன். ஆனா 1/4 1/4 சமன் 1/2 பியாம் அடுக்கு என்பது கனவேருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். காரணம், இதே அரியண்ட வர்க்கம் என்று எழுதலாம் என்பது கனவேருக்கு குழப்பமாக இருக்கும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு திருப்பி சொல்ல வர விஷயம். நீங்கள் முழுவன் வரக்கூடிய மாதிரி யோசித்தானே, அதுக்காண்டி விடைய ஒரு நாளும் பிழைக்காது. 1/4 என்பது அரைண்ட வர்க்கம் தான். அப்ப இது அரையண்டா, இது அரைண்ட வர்க்கம் என்று எழுதினால் இப்ப உங்களுக்கு பி வந்து 2 வரும். அதுல எந்த மாற்று கதைக்கு மட்டும் இல்லை. பி வந்து 2 அமையும். இரண்டாவது சமன்பாட்டை முதலாவது சமன்பாட்டால விரிக்க உங்களுக்கு இலகுவாக கிடைக்குது. முதலாவது சமன்பாட்டை இரண்டாவது சமன்பாட்டால விரிக்க பின்னமாக வரும்.
இது குழப்பத்தை ஏற்படுத்தும் என்பதற்காக நாங்கள் அந்த வழியை கையாளுறோம். இதே மாதிரி நாங்கள் அடுத்த இதை பார்த்தோம்னு சொன்னால் இரண்டாவது சமன்பாட்டை மூன்றாவது சமன்பாட்டால பிரிக்கலாம். இதுல 2.06 தர 10 செய்ய ஒன்று இருக்கு, 1.06 தர 10 செய்ய ஒன்று இருக்கு. இதுல இவருடைய செறிவுகள் சமனா இருக்கு, இது வெட்டுப்படக்கூடியதாக இருக்கும். அப்ப நீங்கள் இரண்டாவது சமன்பாட்டை சரியான இரண்டாவது சமன்பாட்டை மூன்றாவது சமன்பாட்டால அடுத்ததாக பிரிச்சிங்களாக இருந்தால், இரண்டாவது சமன்பாட்டை மூன்றாவது சமன்பாட்டால பிரிச்சிங்களாக இருந்தால் உங்களுக்கு இது கிட்டத்தட்ட 2 வரும் சமன், இதுக்கும் 2 வரும் അതിന്റെ ஏஆம் அடுக்கு. ஆகவே ஏ சமன் 1 சரியா? 2.06 1.06 அன்னளவாக்கம் செய்து எடுக்கலாம். இல்லைண்டா நீங்க என்ன செய்யணும், மடக்கையால சுருக்க வேண்டி வரும். நான் உங்களுக்கு அந்த வழி சொல்லி தந்திருக்கிறேன். இதுல அன்னளவாக எடுத்துக்கொள்ளலாம். 2.1 அடுக்கு 2 ஏஆம் அடுக்கு. ஆகவே ஏ வந்து 1 இருக்கு. கேள்வி என்னென்றால் ஒவ்வொரு தாக்கி சார்பான தாக்க வரிசையும் கணிக்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப HgCl2 சார்பான வரிசை ஏ அது 1க்கு சமன், C2O4 2- சார்பான வரிசை பி அது வந்து 2க்கு சமனாக இருக்கும். இதுல அடுத்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு என்னென்றால் டி கெல்வினில் தாக்கவித மாறிலியின் பெருமானத்தை கணித்து அதன் அலகையும் குறிப்பிடுக என்று சொல்லியிருக்கு. இது எத்தனையாம் வரிசை தாக்கம்? இது வந்து 3ஆம் வரிசை தாக்கம். A+B தான் மொத்த வரிசை. A வந்து 1, B 2. அப்ப இது 3ஆம் வரிசை தாக்கம். இப்ப 3ஆம் வரிசை தாக்கம் ஒன்றில வீத மாறிலியின் அலகை பற்றி நான் உங்களுக்கு ஆச்சிருக்கேன். வீத மாறிலி என்பது குறித்த தாக்கத்திற்கு தனித்த ஒரு எண்பெருமானத்தையும் குறித்த அலகையும் கொண்டிருக்கு. அப்ப இது 3ஆம் வரிசை தாக்கத்திற்கு இந்த தாக்கத்துக்கு ஒரு எண்பெருமானமும் தனித்துவமான ஒரு அலகும் இதுல பெறப்படும். அப்ப நாங்கள் அதெல்லாம் தனியா கணிச்சிருக்கோம். சரி, அந்த அலகு கணிச்சிருக்கோம். நீங்கள் இந்த முறை மூலம் தாக்க வரிசையை காணலாம். அநேகமாக எக்ஸாம் பேப்பர்ல வர கேள்விகள் மிக இலகுவாக இருக்கிறது தாக்கவியல்ல. என்றால் அடிப்படையில இந்த விஷயம்தான் இருக்கும். இந்த பட்டன்ல அடிக்கடி கேள்வி வரும். அப்படி செய்து ஒரு வருவிடும், பாடமாக்கினாலும் செய்து ஒரு வருவிடும். உங்களுக்கு R சமன் K HgCl2 சரிவின் 1ஆம் அடுக்கு C2O4 2- சரிவின் 2ஆம் அடுக்குன்னு சொல்லி வீத விதி அமையும். இதுல ஏதாவது ஒரு சமன்பாட்டை பிரயோகிப்பதன் மூலம் நீங்கள் டி கெல்வின் வெப்பநிலையில தாக்கவித மாறிலியின் பெருமானத்தையும் அதன் அலகையும் உங்களால கணிக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப நான் இதுல முதலாவது சமன்பாட்டை கருதுறேன். சரியா? முதலாவது சமன்பாட்டை கருதுறேன். அதிண்ட தாக்க வீதம் 5.2 தர 10⁻2 மூல் டெசிமீட்டர் -3 செகண்ட் -1 சமன் கே. முதலாவது தாக்கத்தில HgCl2 செறிவு 8.36 தர 10⁻2 m ஆக குறிப்பிடப்பட்டது. இந்த வரிசை 1. C2O4 2- செறிவு 2.02 தர 10⁻1 m. ഇതിന്റെ വരിസ 2. இப்ப எங்களுக்கு ஒரு சமன்பாடு ஒரு தெரியாக்கணியம் மட்டும் காணப்படுது. ஆகவே சுருக்கல் மூலம் இதுக்கான விடையும் அலகும் உங்களுக்கு கிடைக்கும். இதுல ஒரு மூல் டெசிமீட்டர் -3 என்றால் இது மூல் டெசிமீட்டர் -3க்கு சமன். நீங்க இதுல மூல் டெசிமீட்டர் -3 என்று போடுறது நல்ல. அப்ப இது எம்மும் இந்த எம்மும் வெட்டுப்பட்டதுன்னு சொன்னால் இதுல மூல் டெசிமீட்டர் -3 ஸ்கொயர் மிஞ்சும். இதுல ஒரு செகண்ட் -3. அப்ப கேயினுடைய அலகு உங்களுக்கு மூல் டெசிமீட்டர் -3 അതിന്റെ -2 என்று வரும். இதுல செகண்ட் மைனஸ் இருக்கு. இதுதான் இதனுடைய அலகாக இருக்கும். 3ஆம் வரிசை தாக்கம் ஒன்றின் மாறிலியின் அலகு மூல் டெசிமீட்டர் -3 -2. இதை விரும்பினால் நீங்கள் மூல் -2 டெசிமீட்டர் -6 செகண்ட் -1 என்று எழுதலாம். டெசிமீட்டர் 6 செகண்ட் -1 என்று எழுதலாம். இதை சுருக்கும் போது கவனிங்க, இதை சுருக்கும் போது எனக்கு ஒரு பெருமானம் வருது. உண்மை பொய்யெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. இதை சுருக்கிறது தான் நீங்கள் சுருக்கி பார்க்கலாம். எனக்கு வந்த பெருமானத்தை நான் சொல்றேன். பிள்ளைகள் சொன்ன பெருமானம் 15.26 மூல் -2 டெசிமீட்டர் 6
செகண்ட் மைனஸ் ஒன் என்ற ஒரு அலகும் பெருமானமும் கிடைக்குது. இதுல இருக்கிற உண்மைத்தன்மை உங்களை பொறுத்தது. விஷயத்தை சொல்லி இருக்கிறேன். சமன்பாட்டுல ஒரு தெரியாக்கணியம் மட்டும் இருக்குது. இந்த பெருமானங்களை சுருக்கி எடுத்தீங்கன்னா வாரதான் விட. சரி, ஓகே. இதுல பாருங்க, இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. தாக்கத்திற்கான சமன்பாட்டினால் தரப்படும் தகவல்களின் அடிப்படையில் தாக்க வரிசை பற்றி கருத்து தெரிவிக்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது வீத விதி கோவையில இருந்து வரிசை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய என்றதான் இதுல கேள்வியாக கேட்கப்பட்டது. தாக்கத்திற்கான சமன்பாட்டினால் தரப்படும் தகவலின் அடிப்படையில் தாக்க வரிசை பற்றி கருத்து தெரிவிக்க. அப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கேன், வரிசையும் வீத விதியும் வரிசையும் பற்றி சில முடிவுகள் எடுத்திருக்கலாம். அப்ப வீத விதி கோவை எல்லா தாக்கிகளையும் உள்ளடக்கி இருந்தால் அது ஒரு முதன்மை தாக்கமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அல்லது முதன்மை தாக்கம் ஒன்றில மூலக்கூட்டுத்திறன் வரிசைக்கு சமனாக இருக்கும் அப்படி நாங்கள் எடுத்திருக்கோம். சரியா? அப்ப இதை நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. சரி, முதன்மை தாக்கம் ஒன்றில் மூலக்கூட்டு திறன் வரிசைக்கு சமனாக இருக்கும். முதன்மை தாக்கம் ஒன்றில் மூலக்கூட்டு திறன் வரிசைக்கு சமனாக இருக்கும். அடுத்தது பல்படி தாக்கத்தில் வீத நிர்ணய படியிலுள்ள தாக்கிகளின் மூலக்கூட்டு திறன் குறித்த தாக்கி சார்பான வரிசைக்கு சமனாக காணப்படும். இந்த தாக்கத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, தாக்கத்தின் சமன்பாட்டை பாத்தீங்கன்னா HgCl2 இந்த வரிசை, சரி, HgCl2 இந்த வரிசை 1 அண்டி இருக்கு, C2O4 இந்த வரிசை 2 அண்டி இருக்கு. சரி, இந்த தாக்கத்துல அப்படித்தான் இந்த தகவல் எங்களுக்கு கிடைக்குது. வரிசையின்படி இது HgCl2 இந்த வரிசை 1, C2O4 இந்த வரிசை 2 என்று சொல்லி கிடைக்குது. அப்ப இந்த தாக்கத்துல நீங்க முடிவு எடுக்கலாம் என்னென்றால், இது ஒரு முதன்மை தாக்கம் இல்லை. எங்களுக்கு பரிசோதனையில பட்ட வரிசைகள்ல இருந்து மேற்படி தாக்கம் ஒரு முதன்மை தாக்கம் இல்லை. ஏனென்று சொன்னால், முதன்மை தாக்கமாக இருந்திருந்தால் நான் சமப்படுத்தினதின் படி HgCl2 வரிசை 2ஆகவும் C2O4 வரிசை 1ஆகவும் இருந்திருக்கும். ஆகவே இது ஒரு முதன்மை தாக்கம் இல்லை. வீத நிர்ணய படி பல்படி தாக்கம், இது ஒரு பல்படி தாக்கம். வீத நிர்ணய படியில 2 C2O4